ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, இப்போ வந்து டைரெக்டாக வந்து அப்ராடில் வந்து 20 lakhsக்குள்ளேயே வந்து எப்படி அட்மிஷன் போடுறது, என்ன ப்ரொசீஜர், எப்படி வந்து டைரெக்டாக நம்ம வந்து அட்மிஷன் போடுறது, எல்லா டீட்டெயில்ஸ் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அட்மிஷன் போடுறது நல்லது. அதாவது தேர்ட் பார்ட்டிஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணுறது நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், அதாவது அண்டர் 20 lakhsக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து எம்பிபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏன் வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணாவே நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் வாங்குறது நல்லது. ஏன் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வாங்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை வந்து இருக்காது. கேடவர் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு லைவாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகும், ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே மாதிரி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் நல்லா டெவலப்பாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் நம்ம படிக்க தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நமக்கு எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக மட்டும்தான் இருக்கும். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, லோக்கல் லாங்குவேஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் ஸ்டாஃப்ஸும் பாதி பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்காது. ஈஸியாக வந்து அட்மிஷனை உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்மிஷன் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டேட்டு சில பேர் கேட்குறீங்க, லாஸ்ட் டேட் என்ன, எப்படி வந்து நம்ம அந்த அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணுறது, எப்போ பண்ணால் ஆகஸ்ட் லாஸ்ட்டோட மேக்ஸிமம். ஸோ அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 31க்குள்ளே அட்மிஷன் பண்ணிடுங்க. செப்டம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டன்சியில் நம்ம டேரெக்டாக வந்து அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணுறோம், அது தேர்ட் பார்ட்டிஸ் இல்லாமல். அதனால் வந்து எந்த கமிஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் அது கிடையாது. நீங்கள் வீசா இந்த டிக்கெட் சார்ஜஸ் இதை மட்டும் பே பண்ணால் போதும். உங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம அட்மிஷன் லெட்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக லேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சது, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அட்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஃபர்தராக வந்து இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு A to Z வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து நாங்கள் பார்த்துப்போம். எப்பயும் வந்து ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது என்னென்ன கைட்லைன்ஸ், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து அனாட்டமிக் லேபு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு, FMG கோச்சிங்கு, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங், இந்த மாதிரி எப்படி எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் சரி அண்ட் பேரண்ட்ஸ் சரி இமீடியட்டாக வந்து உங்கள் அட்மிஷனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் அக்டோபர் வந்து அப்புறம் வந்து அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம், அட்மிஷன் கிடைக்காது, சீட் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி வந்துன்னா ஒரு லிமிடெட் சீட்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் சீட்ஸ் தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் வேணும், ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். கிளியர் நம்பர். தேங்க்யூ. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போது டிகிரி வந்து இன்வேலிடாக இருக்குது. இன்வேலிடாக ஏன் வந்து ஆகுது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அந்த மாதிரி வேலிட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பேக்ரவுண்டில் பாருங்கள் தெரியும். வேலிட் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ஜார்ஜியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்னால் வேலிட் டிகிரி. இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் படித்தா மட்டும் தான் உங்களுக்கு டிகிரி வந்து வேலிடாக இருக்கும். இப்போ அன்வேலிடு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ பொலிவியா, UK இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி வந்து அன்வேலிடு. சரி, ஏன் வந்து அவங்க அன்வேலிடு வேலிடுன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் அந்த டிகிரி வந்து இன்வேலிட் ஆகுது. அதே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிலிப்பைன்ஸு, இப்போ பிலிப்பைன்ஸு, ஜார்ஜியா, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூஸ் இருக்குது. பட் என்எம்சி வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் வந்து மோஸ்ட்லி அதாவது ப்ரீவியஸாக வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இனிமேல் வந்து
ஃப்யூச்சரில் வந்து மேபி கேன்சல் ஆகலாம். அதனால் வந்து உங்களுக்கு அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுங்கள். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் இந்தியாவும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி அந்த மாதிரி வந்துடும். பட் இந்த கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கண்ட்ரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா வந்து என்எம்சி வந்து ரெகக்னேஷன் பண்ணுறாங்க இந்த இங்கே உள்ள டிகிரிஸ் எல்லாமே எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இப்போ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக இருக்காது, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான். அதே மாதிரி கிர்கிஸ்தான்லேயும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, கசாக்லேயும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, ரஷ்யாலேயும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த அப்ராட் எம்பிபிஎஸ் கன்சல்டன்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைன் வாஷ் பண்ணி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுக்கு அந்த கண்ட்ரியை பற்றி நல்லா தெரியும், மற்ற கண்ட்ரியை பற்றி தெரியாது போது அவங்க அந்த ஒரு கண்ட்ரியை மட்டும் ப்ரொமோட் பண்ணி மற்ற கண்ட்ரியெலாம் வந்து ஸ்கேம் நடக்குது, டிகிரி வேலிட் இல்லை, அந்த மாதிரி வந்து நிறையா வந்து இப்போது யூடியூப் சேனல்ஸ் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தேவை வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு அட்மிஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி அந்த அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குன்னு உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போசர் பேஷண்ட்ஸ் லோடு அதிகமாக இருக்கும். எல்லா பேஷண்ட்ஸுமே நீங்கள் ஈவன் எமர்ஜென்சி மெடிக்கல் ஓபி அட்டன் பண்ணுறது, மெடிக்கல் எமர்ஜென்சி அட்டன் பண்ணுறது, ஐசியூவில் ஒர்க் பண்ணுறது, ஆப்ரேஷன் தியேட்டர் விசிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மட்டும் தான் இருக்குங்க. ப்ரைவேட் மெடிக்கலில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் வச்சுருப்பாங்கன்னா நம்ம பாசிபிளே கிடையாது ஃபாரின் கண்ட்ரீஸில். ஏன்னா சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஓன் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வந்து சும்மா நிறைய ஹாஸ்பிட்டல் டைப் வச்சு அந்த மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். தென் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அண்டர் 20 lakhsக்குள்ளே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வந்து அண்டர் 20 lakhsக்குள்ளே ஜாயின் பண்ணணும், ஃபேமிலியில் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எஜுகேஷன் லோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை இது பண்ணும்போது நீங்கள் எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து என்எம்சி நாம்ஸில் வந்து ரிஸ்கில் வரல அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த மாதிரி பேங்கிங் சைடு வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த கண்ட்ரி கவர்மெண்ட்டே வந்து ரன் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து நீங்கள் அட்மிஷன் பேங்க் லோன் வாங்கிக்கலாம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க் லோன் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட் இயர்லேயே வாங்கலாமா அப்படின்னு சில பேருக்கு வந்து கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர் ப்ளஸ் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, ஐடி கார்டு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ப்ரூஃப் கொடுத்தா தான் மட்டும்தான் வந்து பேங்க்கில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு பிறகு வந்து 1 or 2 monthஸில் உங்களுக்கு வந்து பேங்க் லோன் வந்து சாங்ஷன் ஆகிடும். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அஃபோர்டபுளாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம். பட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கீங்க, எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் படிக்கணும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.